அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் உங்கள் பாஸ்கர் மேக்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ டிஎன்பிசியில் கடைசியாக ஒரு எக்ஸாம் நடந்ததுங்க. என்ன எக்ஸாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெக்னிக்கல் அதில் ஆஃபீஸர்ஸ் எக்ஸாம் இப்போ 18ஆம் தேதி நடந்ததுங்க. என்ன டேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா 18/11 ஓகேவா 2024 அந்த ஒரு எக்ஸாம் நடந்தது. அதோட ஆன்சர் கீ வந்து ஒரு மாணவர் வந்து டெலிகிராமில் பாஸ்கர் மேக்ஸ் டெலிகிராமில் பதிவிட்டார். சார் இது எக்ஸ்பிளேஷன் கொடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதோட கீயை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம சேனலோட சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முழுக்க பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸை ஃபுல்லாகவே சால்வ் பண்ணியிருப்போம் சார். 2011 பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக சால்வ் பண்ணிப்போம். நீங்கள் ப்ளேலிஸ்ட்டை போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தனித்தனியாக இப்போ தனிவட்டி கூட்டுவட்டி எடுத்துக்கிட்டால் அதில் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் மொத்த பிடிஎஃப் ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் அது மாதிரி சால்வ் பண்ணி பார்த்துருப்போம். புதுசாக படிக்கிற மாணவர்கள்லாம் எப்படி படிக்கணும்னு சொல்கிற கொஞ்சம் நல்லா கேளுங்க. முதல்ல புக்கு கம்ப்ளீட் பண்ணிடணும், அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இப்படி தான் ப்ராசஸ் போகணும். ஏன்னா புக்கு கேள்வி தப்பு பண்ணாமல் ரிசல்ட்டே வராதுங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கப்புறம் அட்வான்ஸாக இருக்கிறத நிறைய புதுசாக வரதை தேடி படிக்கணும். இதெல்லாம் புக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின் முடிச்ச பிறகு தான் போய் பார்க்கணும். அதனால் கொஞ்சம் நல்லா பண்ணுங்கள். ஸோ நம்ம நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. இனி வரும் காலம்லாம் இருக்க காம்படிஷன் அதிகமாக தான் போயிட்டுருக்கு. அதுக்கேற்ற மாதிரி கொஸ்டின்ஸும் டைட்டாக தான் பண்ணுவாங்க. அதனால் நிறைய எந்த அளவுக்கு முடியுமோ எவ்வளோ உழைப்பு கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு உழைப்பு கொடுங்க. அப்போ தான் பலன் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேவா? சரி, நம்ம பாஸ்கர் மேக்ஸ் அகாடமியில் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் வந்து அவைலபிள் இருக்குங்க. என்னென்னா 3 விதமான டெஸ்ட் பேட்ச் இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 ப்ரிலிமினரிக்கு டெஸ்ட் பேட்சுங்க. ஆல்ரெடி ஒரு டெஸ்ட் பேட்ச் முடிஞ்சு. 2வது டெஸ்ட் பேட்ச் இப்போ தான் இந்த 18ஆம் தேதி ஆரம்பிச்சிருக்கோம். மாணவர்கள் சேர்ந்துட்டு இருக்காங்க. இன்னொன்று குரூப் 2A ரீசனிங் டெஸ்ட் பேட்ச் ஒரு பேட்ச் தான் முடிஞ்சிருக்கு. இன்னொரு பேட்ச் இன்னொரு 2 வீக்ஸ் கழிச்சு ஆரம்பிக்கலாம்னு இருக்கும். எஸ்ஐ பேட்சும் மாணவர்கள் கேட்குறாங்க. அதுக்கும் பார்த்தீங்கன்னா எப்படியும் டிசம்பர் 15க்கு மேலே வந்து எஸ்ஐ பேட்சும் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கும். ஸோ யாராவது மாணவர்கள் கேட்டாங்களேன்னு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் போடுறேன், அதுக்கு மாணவர்கள் கொடுங்க. ஓகேவா? அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம குரூப் 4 டெஸ்ட் பேட்ச் வெறும் பார்த்தீங்கன்னா 500 தான் கொடுக்குறோம் சார். எல்லாமே 500 தான். குரூப் 2க்கு மட்டும் தான் 1000 ரூபீஸ் கொடுத்துருக்கோம். இந்த குரூப் 4 500ல் பார்த்தீங்கன்னா எல்லாம் 100 டெஸ்ட்டு கிட்ட நடக்குங்க. ஓகேவா? டாபிக் வைஸாக 75 டெஸ்ட்டும் ஃபுல் டெஸ்ட்டு ஒரு 25 டெஸ்ட்டும் நடக்கும். இந்த டாபிக் வைஸ் பார்த்தீங்கன்னா அதுவே மொத்தமே கவர் ஆகிடுங்க. புது புக்கில் இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸு, ஓல்டு புக்கில் இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸு, ப்ரீவியஸில் இருக்கிற எல்லா மாடலு, ஸோ ஆர்எஸ் அகர்வால் இது வரைக்கும் கேட்காத கேள்விகள், இது மாதிரி எல்லா மாடலும் கவர் ஆகும். அதனால் ஒன்ஸ் நம்ம பேட்சில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வேறு எங்கேயும் படிக்கணும்னு தோணாது. ஓகேவா? டெஸ்ட் மட்டும் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம். சரிங்க, ஃபஸ்ட்டு கொஸ்டின் போகலாமா? இங்கே பாருங்கள், பர்சன்டேஜில் இது ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ். நான் ஒரு கொஸ்டின் சொல்லும் போதே ப்ரீவியஸ் கொஸ்டினா புக்கு இல்லையான்னு தெளிவாக சொல்லிவிடுவேன். ஏயின் வருமானம் பியின் வருமானத்தை விட 25% குறைவு எனில் பியின் வருமானம் ஏயின் வருமானத்தை விட எத்தனை சதவீதம் அதிகம்? இது மாதிரி கம்பாரிசன் வந்தாலே நல்லா போடுவாங்க நிறைய பேர். ஓகேவா? என்ன ஃபார்முலான்றது தெரியும். ஆர் டிவைட் 100 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆர் இன்ட்டு 100 அப்படின்னு போடுவோம். அதான் இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ்னா என்ன? முதல்ல குறையுதுன்னா மைனஸ்னு போடுவோம், முதல்ல அதிகரிக்கிறதுனா ப்ளஸ்ன்னு போடுவோம். இங்கே பாருங்கள், 25 மேலே போட்டேன்னா இங்கே எவ்வளோ 25 குறைவுன்னு சொல்கிறாங்க. அப்போ 100லேருந்து 25 குறைக்கிறேன். ஓகேவா? இதே முதல்ல அதிகம் சொல்லியிருந்தா 100 கீழே ப்ளஸ்ன்னு போட்டிருப்பேன், இன்ட்டு 100. அப்போ இது சிம்பிளை பண்ண என்ன வரும்? 25 கீழே 75 இன்ட்டு 100. பாருங்கள், 100ல் 25 போச்சுன்னா 75 தானே. அதுக்கப்புறம் 5 அடிக்கலாம், இதில் 25 அடிக்கலாம். ஒரு 25 25 3 25 75. அப்போ ஆன்சர் என்னென்னா 100/3. இது இம்ப்ராப்பர் தகாபின்னம் அப்படின்னு சொல்லுவாங்க. தலைமையில் அதிகமாக இருந்தால் தகாது, தலைமையில் கம்மியாக இருந்தால் தகும். இது தகாபின்னத்தை கலப்பின்னா மாற்றணும். எப்படி? 33 1/3%. அதனால் ஏன்னா 33 3 99, மீதி 1 போட்டு கீழே வேறு 3 அப்படியே போடணுங்க. எங்கே இருக்க ஆன்சர்? ஸோ ஏ தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா? ரைட். இந்த கொஸ்டின் பேப்பரையும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக தான் இருக்குது. ரீசனிங்கில் ஒரு 3 கேள்வி கொஞ்சம் செக் வச்சுருக்கேன், அதுவும் ஈஸி தான், போடலாம். ஓகேவா? அடுத்தது பாருங்கள், இது ஆர்எஸ் அகர்வால் இருக்கிற கொஸ்டின் சார். இது இப்போ சமீபத்தில் கேட்கல, இந்த மாடலில் கேட்டிருக்கேன். வேறு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது இந்த மாடலில். பட் இந்த கேள்வி ஆர்எஸ் அகர்வாலுக்கு நம்ம டெஸ்ட்லாம் இந்த கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பேன், மாடல் டெஸ்ட்டில். ஓகேவா? இங்கே பாருங்கள், இது எப்படி நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறது அப்படின்னா, மேலே முதல்ல சிம்பிளை பண்ணணும்னா கீழே சிம்பிளை பண்ணணும். ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிட்டா எக்ஸோட வேல்யூ கிடச்சிரும். இங்கே பாருங்கள், முதல்ல இது சிம்பிளை பண்ணுறேன். 2 + 1 இன்ட்டு இங்கே பாருங்கள், இது மொத்தம் நான் என்ன பண்ணுறேன்? பெருக்கிறேன். 3 5 5 19/5ன்னு வருமா? இப்போ மேலே 5/19. ஏன்னா ஒரு நம்பருக்கு கீழே ஒரு பின்னம் வருதுன்னா அந்த நம்பரை அப்படியே போட்டு இந்த பின்னத்தை தலைகே போட்டு பெருக்கலாம். ஏன்னா 3 5 19/5ன்னு மாறும். இது மேலே கொண்டு போகும்போது என்னாகும்? 5/19 மாறிடுச்சு. சரி, நெக்ஸ்ட் இதே மறுபடியும் 19 2 38. 38 கூட இந்த ஒரு 5 5. 38 + 5 டிவைட் 19. 38 5 என்ன வரும்? 43/19ன்னு கிடைக்குது. எங்கே? மேலே. சரி, கீழே இதை ஷார்ட்கட்டில் நிறைய பேர் தெரியும். ஓகேவா?
தெரியலன்னா நம்ம பிளேலிஸ்ட்டை போய் செக் பண்ணி பாருங்கள். இது மாதிரி ஒரு மாடல் அப்படியே ஃபுல்லாக போட்டுருப்போம் ஒரு வீடியோவை. இது எப்படி போடணும்? முதல்ல 1 2 3 4 5 அப்படி வரைக்கும் போடணும். முதல்ல 1, அதுக்கப்புறம் 4, ஓகேவா? இந்த 4 எடுத்துன்னு போயிட்டு இந்த 1 கூட பெருக்கணும். ஒரு நாள் 4 பெருக்கி முன்னாடி இருக்கிற நம்பரை கூட ஆட் பண்ணுறோம். மறுபடியும் சொல்கிறேன் பாருங்க. இந்த 4 எடுத்துன்னு போயிட்டு இந்த 1 கூட பெருக்குனா ஒரு நாள் 4, முன்னாடி இருக்கிற 1 கூட ஆட் பண்ணோம்னா 5, இந்த 5 எடுத்துன்னு போய் 3 கூட பெருக்கணும். 3 5, 5 ஒரு 4 19, ஓகேவா? இந்த நம்பரை எடுத்து போயிட்டு இங்கே பெருக்கிட்டு இங்கே முன்னாடி இருக்கிற நம்பரை கூட ஆட் பண்ணணுங்க, வேற ஒன்றும் இல்லை. அடுத்து 19, 19 2 38, 38 கூட ஒரு 5 கூட்டணும்னா 43. ஸோ கீழே இருக்க மொத்தம் சிம்பிளை பண்ணால் என்ன வரும்னா 43 டிவைட், இங்கே பாருங்கள், இந்த 43 போட்டோன்னா டிவைட், இது முன்னாடி இருக்கிற நம்பர் 19 டிவைட் பண்ணுறோம். அவ்வளோதாங்க. ஸோ இது டிவைட், அதே 43/19 கிடைக்குதா? இதோட வேல்யூ எக்ஸு. இப்போ பாருங்கள், ரெண்டு சேமாக இருக்கு இல்லையா? அப்போ கேன்சல் ஆகிடுச்சுன்னா எக்ஸோட வேல்யூ என்ன வரும்? 1ன்னு வருங்க. அவ்வளோதாங்க. ஸோ இது ஆர்எஸ் அகர்வாலில் இருக்கிற கொஸ்டின்ஸ் எங்கே இருக்குன்னா சி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா? சுருக்குகின்ற டாப்பிக்கில் இது இருக்கும் ஆர்எஸ் அகர்வாலில். இது வரைக்கும் கேட்காத கேள்வி இது. நெக்ஸ்ட் ஜிசிடி, கிரேட்டஸ்ட் காமன் டிவிசர் அப்படின்னு சொல்லுவாங்க. மீப்பெரு பொது வகுத்தி. ஸோ டிவிசர் கேட்குறாங்கன்னா முதல்ல நம்பர் கொடுத்தாங்க, அந்த நம்பருக்கெல்லாம் தனியாக கண்டுபிடிக்கணுங்க. என்னென்ன? 40, 48, 64. இது எல்லாமே எதில் எடுக்கலாம்? 8ல் எடுக்கலாம் இல்லையா? டேரெக்டாக இல்லை 2 4 அப்படி கூட எடுக்கலாம். இல்லை எல்லாமே 8ஆல் இருந்தால் 8ஆல் எடுக்கலாம். 8 40, 6 8 48, 8 8 64. அப்போ 8ன்னு வருமா? எல்லாத்துலேயுமே 8 இருக்குது பாருங்கள். சரிங்க, அடுக்கில் வரும்போது எது சின்னதோ அதுதான் HCF GCD, அடுக்கில் எது பெருசோ அதுதான் LCM. இப்போ 8 எடுத்துட்டேன். எக்ஸில் எது சின்னது? x3, x⁴, x² தான் சின்னது. அடுத்து ஒயில் y⁴, y², y3, அப்போ y². இசட்டில் பாருங்கள், இசட் எல்லாத்துலையும் இருந்தால் மட்டும் தான் எடுக்கணுங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. GCD அப்படின்னாலே எல்லாத்துலேயும் காமனாக இருக்கணும். ஒரு இடத்துல இல்லைன்னா கூட ஆன்சரில் வராது. பட் LCM அப்படி கிடையாதுங்க. ஒரு இடத்துல இருந்தால் கூட LCM வரும். இசட் பாருங்க, z⁵, z3, வெறும் இசட் மட்டும் தான் இருக்குது பாருங்கள். அப்போ வெறும் இசட் மட்டும் தான் வரும். அப்போ 8 x² y² z எங்கே இருக்குது அப்படின்னா டி தாங்க சரியான ஆன்சர். ஓகேவா? இந்த கொஸ்டின்ஸ் நேற்றே வந்துருச்சு. பட் ஃபோன் வச்சோன்னு ஃபால்ட்டுன்றதால என்னால் போட முடியல. இப்போ காலையில் அதை ரெடி பண்ணிவிட்டு போட்டுறேன். ஓகேவா? சரிங்க. எல்சிஎம்மில் 3 எண்கள் 2:3:5 என்ற விகிதத்தில் உள்ளன மற்றும் அவற்றின் மீசிமா எல்சிஎம் வந்து 1200, ஹெச்சிஎஃப் இது மாதிரி கேட்குறாங்கன்னா ஹெச்சிஎஃப்னா எப்பவுமே சின்ன வேல்யூவாக இருக்கும். அதானே? இங்கே பாருங்கள், 1200 போட்டுட்டு இந்த ரேஷியோ அப்படியே கீழே மல்டிப்ளை பண்ணிட்டு தான் முடிஞ்சு போச்சுங்க. 2 3 5 அவ்வளோதான் சார். இங்கே பாருங்கள், 2 10 ஒரு 0 கேன்சல் ஆகிடும். அதானே? 1 3 3, 4 3 12 ஒரு 0. அப்போ ஹெச்சிஎஃப் என்ன? 40 தாங்க சரியான ஆன்சர். ஓகேவா? இதெல்லாம் பேசிக்கான கேள்வி, எல்லாரும் போடுற கேள்விங்க. ஓகேவா? ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் இது இருக்குது, பார்த்துக்குங்க. அடுத்தது இப்போ போட்டோம் அதே தாங்க. ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சா ரேஷியோ போட்டுடலாங்க. எப்போ தெரிஞ்சுக்க, எப்போ ரேஷியோவில் கொடுத்துருந்தாங்க, ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சோம்னா அதை எத்தனை இது கூட பெருகிட்டோம்னா அதான் இந்த எண்கள். நல்லா கவனிங்க. எல்சிஎம் கொடுத்துட்டாங்க. முதல்ல ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறேன். ஹெச்சிஎஃப்னா என்ன? எல்சிஎம் எவ்வளோ? 24 போட்டுட்டு கீழே என்ன இருக்குது? ரேஷியோ 2:3 பாருங்க. 2 2 12 24, 1 3 3, 4 3 12. அப்போ ஹெச்சிஎஃப் என்ன கிடைக்குது? 4ன்னு கிடைக்குது. எப்பவுமே ஹெச்சிஎஃப் தெரிஞ்சு போச்சுன்னா அந்த ரேஷியோவில் இருக்கிற நம்பரோட மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதான் 2 எண்கள். 2 × 4, 3 × 4, 2 4 8, 3 4 12. இதான் அந்த 2 எண்கள் சார். ஆனால் அந்த 2 எண்களை கேட்கல. இந்த 2 எண்களை வச்சு கூடுதல் பெருக்கல் வித்தியாசம் என்ன ஒன்றா கேட்கல. இங்கே கூடுதல் கேட்குறாங்க. 2த்தையும் கூட்டோம்னா 20 ஆன்சர். எங்கே இருக்குது? ஏ தான் சரியான ஆன்சர். ஓகேவா? ஸோ 80க்கு ஏ. அடுத்தது 81. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியானதாங்க. பல முறை கேட்கறது. பின்னத்தில் கொடுத்தா எப்படி போடணும்? எல்சிஎம் கேட்டாங்கன்னா மேலே இருக்கிற நம்பருக்கு எல்சிஎம் எடுக்கணும், கீழே இருக்கிற நம்பருக்கு ஹெச்சிஎஃப் எடுக்கணும். வேறு ஒன்று 2 3 7 9 டிவைட் ஹெச்சிஎஃப் ஆஃப் என்ன வரும்? 3 5 9 13. சரி, மேலே இருக்கிற நம்பருக்கு எல்சிஎம் எடுத்துக்கலாமா? 2 3 7 9. எல்லாமே என்ன எடுக்கலாம்? எதுவுமே எடுக்க முடியாது. ஆனால் இதில் 3 இருக்குது, 9 இருக்குது. முதல்ல 3 எடுத்துக்கலாம். 2 1 3 3 7 3 3 9. அவ்வளோதான், வேறு எதுவும் எடுக்க முடியாது இல்லையா? அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க, 3 21 3 2 6. இதை பெருக்குங்க. 1 6 6 2 6 12, 126ன்னு மேலே வருமா? மேலே 126ன்னு வரும். கீழே இது எல்லாம் ஹெச்சிஎஃப் எடுங்க. 3 5 9 13க்கு ஹெச்சிஎஃப் பார்த்தா எதுவுமே காமனாக இருக்காது. அப்போ 1 மட்டும் தான் வரும். 126/1 வெறும் 126 தான் ஆன்சர். எங்க சி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா? ரைட்டுங்க. அடுத்தது இது பார்த்தீங்கன்னா 6வது புக்கில் இந்த கொஸ்டின்ஸ் அப்படியே இருக்குங்க.
1 மணிக்கும் இந்த கொஸ்டின்ல இந்த மாடல்ல இருக்கும். 1 மணிக்கும் 9 வினாடிக்கும் உள்ள விகிதம் என்ன? முதல்ல விகிதம்னா என்னன்னா, ஒரே யூனிட்டா இருக்கணும். 2த்தையும் கம்பேர் பண்ணணும். அதானே? இங்க மணில குடுத்துருக்காங்க, வினாடின்னு குடுத்துருக்காங்க. அப்ப 2மே நம்ம வினாடின்னு மாத்திக்கலாமா? இங்க எப்படி மாத்துறேன் பாருங்க. 1 மணின்றது எத்தனை வினாடி? 60 நிமிடம் இன்டு 60ன்னு பெருக்குனா தான் அது என்னவா மாறும்? வினாடியா மாறும். இங்க 9ன்னு மாறும். அவ்வளோதான் சார். புரியுதா? இந்த 1 மணிய இந்த 9 வினாடி, வினாடினா நிமிடம் செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த வினாடிய நான் என்ன பண்ணிட்டேன், இதையும் வினாடியா மாத்திட்டேன். எப்படி? 60 மட்டும் பெருக்கணும்னா நிமிடமா மாறிடும். மறுபடியும் 60ஆல பெருக்கணும்னா வினாடியா மாறிடும். இது எதுல கேன்சல் பண்ணலாம்? 3ஆல. 3 3 9 2 3 6 20 ஓர் 3 3 2 3 6 20 அப்ப 20 20 20 என்ன வரும்? 400:1 400:1 எங்க இருக்கு பாருங்க. ஏ தான் சரியான ஆன்சர். புரியுதா? பார்த்துக்குங்க. அடுத்தது இதுவும் பாருங்க அதே தான். இது 6th புக்ல இருக்க கேள்விங்க. இந்த கேள்வி அப்படியே இருக்குது. 1 கிலோகிராமுக்கும் 10 கிராமுக்கும் உள்ள விகிதம் என்ன? நமக்கு தெரியும். 1 கிலோகிராம் அப்படின்னாலே 1000 கிராம் சேர்ந்தது தான் 1 கிலோகிராம். அதானே? அப்போ இது 1000ன்னு போட்டுக்கலாமா? இங்க பாருங்க 1000 கிராம், இங்க 10 கிராம். ரேஷியோனா அடிக்கலாம். அடிச்சாச்சு. அப்போ 100:1 எங்க இருக்கு? ஏ தான் சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்து 84 தனி வட்டி கூட்டுவட்டில சிம்பிளான ஒரு கணக்குங்க. 25,000 அசலுக்கு 8% வட்டி வீதம் 3 ஆண்டுகளுக்கு தனி வட்டி காண்க. PNR/100. அதானே? PNR/100. இங்க பாருங்க Pனா என்ன? அசல் எவ்வளோ? 25,000. N எவ்வளோ? 3. R எவ்வளோ? 8/100. 2 0 பெருகிட்டேன். அப்போ 250 ஒரு 3/24 2 பெருக்குங்க 6000 ஆன்சர்னு வரும். எங்க இருக்கு? பி தான் சரியான ஆன்சர். இது ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸுங்க. ஓகேவா? ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸை பார்த்தீங்கன்னா இந்த கேள்வி அப்படியே இருக்கு. ஓல்டு புக் கொஸ்டின்ஸ் இது. ஓகேவா? இங்க பாருங்க. இதுவும் ப்ரீவியஸ் கொஸ்டின்ல இருக்கும் சார். ஒரு குறிப்பிட்ட அசல் ஒன்று தனி வட்டி முறையில் 3 ஆண்டுகளில் அதானே 3 ஆண்டுகளில் என்னவா மாறுது? 815 ஆகவும் 4 ஆண்டுகள் கழித்து 854 ஆகும். இப்போ பாருங்க 4 வருஷத்துல 854 மாறுது. தனி வட்டியில 3 வருஷத்துல 815 மாறுது. எப்பவுமே தனி வட்டி அப்படின்னாலே அசல் அப்படியே தான் இருக்குங்க. வருஷத்துக்கு வருஷம் வட்டி தான் கூட்டிகிட்டே வரும். அப்போ இந்த 4 3 2த்துக்கு டிஃப்ரென்ஸ் தான். ஒரு வருஷத்துக்கு வட்டி மட்டும் கண்டுபிடிக்கலாங்க. அப்படியே கழிச்சோம்னா இதை கழிங்க 39ன்னு வரும். அப்போ ஒரு வருஷத்துக்கு வட்டி 39. இங்கே 3 வருஷத்துக்கு பிரிக்கலாமா? இப்போ 3 வருஷத்துக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 39 3ஆல் பெருக்குங்க. 3 27க்கு 7 மீதி 2 3 3 9 9 2 11 117 3 வருஷத்துடைய வட்டி. அப்போ 3 வருஷத்துடைய மொத்த தொகை எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 815. 3 வருஷத்துக்கு வட்டி எவ்வளோ? 117 கழிச்சோம்னா நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும்? அசல் கிடைச்சிரும். இதை கழிங்க 698ன்னு ஆன்சர் வருங்க. எங்கே இருக்குது? சி தான் சரியான ஆன்சர். இது ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸுங்க. அதனால் இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து 2 பிடிஎஃப் இருக்கும். 2011 to 19ன்ற ஒரு பிடிஎஃப் இருக்கும். 2022 to 24 ஒரு பிடிஎஃப் இருக்கும். நான் போட்டிருப்பேன் சார். இது 2022 to 24 நம்ம பாஸ்கர் மேக்ஸ் டெலகிராமில் ஜாயின் பண்ணிட்டு அந்த பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணிங்கன்னா இந்த பிடிஎஃப்லாம் மொத்தம் இருக்குங்க. ஓகேவா? பார்த்துக்குங்க. ப்ரீவியஸ் கொஸ்டின் நல்லா பார்த்துக்கணும் சார். அவ்வளோதாங்க. வேறு ஒன்றும் இல்லை. அடுத்து 86வது கேள்வி. 16,000க்கு 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டிக்கு கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் 40 எனில் வட்டி விதத்தை காண்க. இதுவும் ப்ரீவியஸ் கொஸ்டின் தான். இங்கே பாருங்க அசல் நமக்கு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா? PR/100 ஹோல் ஸ்கொயர். இதுதான் என்னன்னா 2 வருஷத்துக்கான வித்தியாசம். தனி வட்டிக்கு கூட்டு வட்டிக்கு 2 வருஷத்துக்கு வித்தியாசம் ஃபார்முலா என்னன்னா PR/100 ஹோல் ஸ்கொயர். இப்போ ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அசல் எவ்வளோ? 16,000 எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? ஆர் தெரியாது. அப்போ R ஸ்கொயர் கீழே என்ன ஒரு 100ன்னு இருக்குது. அதை 2 வாட்டி போடுறோம். ஏன் 2 வாட்டி போடுறோம்னா கீழே ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. ஈக்குவல் டு 40. அவ்வளோதான் சார். இங்கே பாருங்கள் இந்த 2 0 அடிச்சுன்னா மறுபடியும் இந்த ஒரு 0வா? ஓகேவா? இங்கே பாருங்கள் 8 2 16 I2 10. ஓகேவா? 8 8 I8 40. அப்போ R ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த 5 அப்படியே மேலே போச்சுன்னா I5 25 மாறுமா? அப்போ ஆரோட வேல்யூ என்ன வரும்? 5% அப்படின்னு மாறும். எங்கே இருக்குது? பி தாங்க சரியான ஆன்சர். ஸோ 86க்கு பி. மேக்ஸ்லாம் ஈஸியாக தாங்க இருக்குது. குவான்டிட்டி ஈஸியாக இருக்குது. அந்த ரீசனிங் தான் ஒரு 3 கொஸ்டின் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருப்பானுங்க. பாருங்கள். அடுத்தது இது பார்த்தீங்கன்னா 8th புக்கில் இருக்கிற மாடல். பட் ஆனால் டேட்டா மாற்றி கொடுத்துருப்பானுங்க. ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 8% அதிகரிக்கிறது. 2021ஆம் ஆண்டு இந்த அமௌண்ட்டுன்னா 2019 ஆண்டு முன்னாடின்னு கேட்குறாங்க. முன்னாடின்னு கேட்டால் தலைகீழ போடணுங்க. வேறு ஒன்றும் இல்லை. இது பாருங்கள் 81,900
ஓகேவா? இன்ட்டு மேலே 100 முன்னாடி கிட்ட மேலே 100 போடணும், கீழே இங்கே அதிகரிக்கிறது தானே 108 அப்படின்னு போடணுங்க. மேலே 100 கீழே 108. புரியுதா? சரி, இப்போ இதை எதால் கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 4ஆல் கேன்சல் பண்ணலாம். 25 நாள் 100 27. 25 நாள் 100 27. 27 பார்த்தோன்னா 9ஆல் வகுப்படும். அப்போ இதுவும் 9ஆல் வகுப்படும். புரியுதா? 9 27. இங்கே பாருங்க, 8 9 72. 9 9 81 வருது. 8 9 72. மீதி எவ்வளோ? 8 81. 9 9 81. 1 9 9 2 0. நெக்ஸ்ட் 9ஆல் 3 9 27. 9 9 81. மீதி 8 9 9 81 2 0. மறுபடியும் 3ஆல் 1 3 3 3 9 3 3 9 2 0. மறுபடியும் 1 3 11 3 33 2 0. அவ்வளோதான் சார். அப்போ ஆன்சர் என்ன? 11 2 0. 25 25 பிறகு என்ன வரும்? 625. இது ரெண்டுத்தையும் பெருகிட்டீங்க அப்படின்னா என்ன ஆன்சர் வரும்னா 68 75 00. எங்கே இருக்குன்னா ஏ தான் சரியான ஆன்சர். நல்லா பாருங்க. 2021 கொடுத்துட்டு 19 கேட்டால் தலைகீழ போடுறோம். இதே 19 கொடுத்துட்டு 21 கேட்டால் மேலே 108/100 108/100ன்னு போட்டு சிம்பிளை பண்ணுவோம். ஓகேவா? இதுவும் கூட்டு வட்டின்ற கான்செப்ட் தாங்க வரும், பார்த்துக்குங்க. ஓகேவா? அடுத்தது பாருங்க, இதை பாருங்க. புக்கில் இருக்கிற 10th புக்கில் இருக்கிற இப்போ சமீபத்தில் கூட மாற்றி டேட்டா மாற்றி கொடுத்து கேள்வி கேட்டுருக்கானுங்க. ஒரு வாட்டி 2 மடங்கு, ஒரு வாட்டி 3 மடங்கு, ஒரு வாட்டி 4 மடங்கு டேட்டா மாற்றி கொடுத்து கேள்வி கேட்குறான். ட்விஸ்ட் வச்சு கேட்குறான். கொஞ்சம் நல்லா கவனிங்க. இதை ஷார்ட்கட்டில் முதல்ல சொல்லித்தரேன், அப்புறம் நம்ம டேட்டா போகிறது ஃபார்முலா வச்சு போகிறதுன்னு சொல்லித்தரேன். 2 கூம்புகளின் கன அளவுகளின் விகிதம் 8:9. 2ஆம் கூம்பின் உயரம் முதல் கூம்பின் உயரத்தை போல 2 மடங்கு. இங்கே பாருங்க, H2 = ஓகேவா 4H1. இங்கே பாருங்க, 2வது கூம்பின் உயரம் H2 முதல் கூம்பின் உயரத்தை போல 4 மடங்கு. அப்போ 4H2, அதாவது H2 = 4H1. அப்போ H1க்கும் H2க்கும் ரேஷியோ முதல்ல எடுத்துக்கிட்டேன். ரேஷியோன்னு அப்படியே மாற்றி எடுக்கணும் இல்லையா? H1க்கு 1:4 அப்படின்னு எடுத்துக்கிட்டேன் சார். அவ்வளோதாங்க. இங்கே பாருங்க, இது மாதிரி ஆரம்னு கேட்டால் நம்ம என்ன பண்ணணும்? ரெண்டுத்தையும் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். எதுக்கு? 8 × 1 ரேஷியோ 9 × இங்கே பாருங்க, இந்த ரேஷியோ இருக்கு இல்லையா? இந்த ரேஷியோ அப்படியே மாற்றி எடுக்கணும். ஸோ 8 × 4 9:1 அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்கட்டில் இன்னும் ஃபார்முலா வச்சு சொல்கிறேன். இங்கே பாருங்க, 8 நாள் 32. 8 நாள் 32. 32 எப்படி பிரிக்கலாம்னா 16 × 2ன்னு போடலாம். ஏன்னா 16 ரூட் எடுக்கலாம். இது 9 ரூட் எடுத்தால் 3ன்னு வரும். 16 ரூட் எடுத்தால் 4. 4√2 எங்கே இருக்குது? பி தான் சரியான ஆன்சர். ஸோ 4√2. சரி, கணக்காக போனோன்னா கூம்போட கன அளவு ஃபார்முலா என்ன? 1/3 πr²h டிவைட் 1/3 πr²h ஈக்குவல் என்ன வரும்? 8/9. இங்கே பாருங்கள், 1/3 பையெல்லாம் கேன்சல் ஆகிடுச்சு. இங்கே R1 H1 R2 H2. R1 R2 தெரியாது இல்லையா? அப்போ R1 டிவைட் R2 ஹோல் ஸ்கொயர். இங்கே H1ஓட வேல்யூனா ரேஷியோ 1. இந்த 1 வந்துடும். கீழே இங்கே 4 வந்துடும். ஈக்குவல் டு 8/9. இதை மேலே பெருக்கிடுங்க. இந்த 1 கீழே பெருக்கிடுங்க. அவ்வளோதாங்க. R1/R2 ஈக்குவல் டு 8 நாள் 32 9. இங்கே ஸ்கொயர் இருக்குல்ல ரெண்டுத்துக்கும், ஏன்னா லெஃப்ட்டில் ஸ்கொயர் இருக்குது. இப்போ அந்த பக்கம் ஸ்கொயர் ரூட் எடுத்தால் இந்த வந்துச்சு பாருங்க, இதே ஆன்சர் தான். ஓகேவா? ஸோ ஷார்ட்கட்லேயும் சொல்லி கொடுத்தா, ஃபார்முலா வச்சு சொல்லி கொடுக்குறேன், பார்த்துக்குங்க. அடுத்தது இந்த கேள்வி 9th புக்கில் இருக்கிற கேள்வி அப்படியே இருக்குங்க. ஒரு கனச்செவ்வகத்துடைய நீள அகலம் விகிதம், கனச்செவ்வகம் கியூபாய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதுடைய நீள அகலம் விகிதம் கொடுத்துட்டாங்க. L × B × H. அதானே கன அளவு கொடுத்துருக்காங்க. கன அளவுன்னா இது 3த்துமே பெருக்கிறது தான் கன அளவு. சரி, என்ன ரேஷியோ? 5:3:2. எப்பவுமே ரேஷியோன்னு கொடுத்தா எக்ஸ்ன்னு சேர்த்துக்கலாங்க. அதானே இது 3த்தையும் பெருக்கிறது தானே கன அளவு. அப்போது 3 2 6 6 5 30. 30x³ ஈக்குவல் டு 1920. ஏன் x³ போடுறேன்? 3த்துலையுமே எக்ஸ்ன்னு இருக்குது. ஓகேவா? இங்கே பாருங்கள், ஒரு 0 ஒரு 0. 1 3 3 5 3 5 6 3 18. மீதி 1 4 3 12. அப்போ x³ 64னா எக்ஸோட வேல்யூ என்ன வரும்? 4. ஏன்னா 4³ தான் 64. இந்த 4 எடுத்துமே இது கூட பெருக்குங்க. 5 நாள் 20, 3 நாள் 12, 2 நாள் 8. நீளம் 20. ஓகேவா?
இது 12 8 என்ன கேட்குறாங்க? நீளம் காண்க. அப்போ 20 தாங்க சரியான ஆன்சர். சி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது இங்கே பாருங்க 14 அலகு பக்க அளவுள்ள ஒரு சதுரத்திலிருந்து நல்லா கவனிக்கணும். ஒரு சதுரத்துடைய பக்கம் எவ்வளோ? 14. ஓகேவா? ஒரு மிகப்பெரிய வட்டத்தை வெட்டி எடுக்கும்போது மீதியுள்ள பகுதி தான் கேட்குறாங்க. கொஞ்சம் நல்லா கவனிக்க. மிகப்பெரிய வட்டம் அப்படின்னா அந்த 4 பக்கத்தை தொடர்றது தான் மிகப்பெரிய வட்டம். அதானே? அப்போ இந்த வட்டத்துடைய பரப்பு இந்த சதுரத்துடைய பரப்புல இருந்து வட்டத்துடைய பரப்பை கழிச்சிட்டா இந்த மீதி இந்த 4 முள்ள இருக்கு பாருங்க. இந்த பரப்பு தான் நம்மளுக்கு வேணும். அப்போ சதுரத்துடைய பரப்பு என்ன? ஏ ஸ்கொயர் 14 ஸ்கொயர். அதானே? மைனஸ் வட்டத்துடைய பரப்புனா சரி வட்டத்துடைய விட்டம் வந்து எவ்வளோ? டி தான் 14 தானே? நல்லா பாருங்க. இந்த பக்கம் தான் இந்த வட்டத்துடைய விட்டம். டியோட வேல்யூ 14னா ஆர்த்தோட வேல்யூ அதில் பாதி 7. இங்கே பாருங்க பை ஆர் ஸ்கொயர் 22/7 7 இன்ட்டு 7 என்னன்னு தெரியுதா சார்? வட்டத்துடைய பரப்பு பை ஆர் ஸ்கொயர் ஃபார்ம்னால போகிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. 7 7 கேன்சல் ஆகிடுச்சு. இது 196 மாறும். அதானே? 2 14க்கு 4 மீதி 1 2 14 14 15. ஸோ 154 196 14 ஸ்கொயர் 196 சார். 154 கழிக்கிறேன். 6 4 போச்சுன்னா 2 9 4 போச்சு 9 5 போச்சுன்னா 4 42 தான் சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. டேரெக்டாக கேட்காம இது மாதிரி கொஞ்சம் லைட்டாக ட்விஸ்ட் வச்சு கேட்குறேன் சார், வேறு ஒன்றும் இல்லை. அடுத்தது இந்த கேள்வி கொஞ்சம் நல்லா கவனிங்க. நான் ஷார்ட்கட்டில் போடுவேன், கொஞ்சம் நல்லா கவனிங்க. பி ஒரு வேலையை 40 நாளில் முடிக்கிறாரு, கியூ ஒரு வேலையை 60 நாளில் முடிக்கிறார். இருவரும் ஒன்றாக வேலை செய்து தொடங்குறாங்க. சில நாட்கள் செய்த பிறகு கியூ நின்று விடுகிறார். மீதமுள்ள வேலையை பி ஆனவர் 5 நாளில் முடிக்கிறார் எனில் வேலை தொடங்கியதுலேருந்து எத்தனை நாட்களுக்கு பிறகு கியூ வேலை விட்டு சென்றவர்? இந்த கேள்வி 8th புக்கில் இருக்கிற கேள்வி, ஆனால் டேட்டா மாற்றி கொடுத்த கேள்வி கேட்டிருக்கானுங்க. புரியுதா? இது சிம்பிளாக போடலாங்க. சரிங்க. பி எவ்வளோ? ஒரே ஸ்டெப்பில் போகிறேன் பாருங்கள். சில பேர் இதை பெரிய கணக்காக போடுவாங்க சார். நான் ஒரே ஸ்டெப்பில் போகிறேன் பாருங்கள், நல்லா கவனிங்க. பி தனியாக 40, கியூ தனியாக 60. 2 பேர் சேர்ந்துனா என்ன பண்ணுவோம்? மேலே பெருக்கி போடுவோம், கீழே கூட்டி போடுவோம் சார். அதானே? அதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடணும். என்னென்னா இந்த கடைசியில் பி மட்டும் தானே முடிக்கிற. யார் முடிக்கிறாரு? பி ஆனவர் கடைசியில் 5 நாள் முடிக்கிறாரு. அதானே? அப்போ பி தான் முடிக்கிறாருனா பி மொத்தம் எவ்வளோ? 40. அந்த 40 கீழே போட்டுட்டு பி இன்னும் எவ்வளோ பேலன்ஸ் முடிக்க வேண்டியது இருக்குது? 5 நாள் 5 தான் முடிச்சிருக்காரு கடைசியாக. அப்போ இன்னும் 35 முடிக்க வேண்டியது இருக்குது மீதி பேலன்ஸ். அதை போகிறோம், அவ்வளோதான் சார். சுருக்கிட்டா முடிஞ்சு போச்சுங்க. இந்த லாஸ்ட்டாக போகிறது என்னன்னு தெரியுதா? கடைசியாக யார் முடிக்கிறாரு? பி முடிக்கிறாரு. அதானே? பி எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா மொத்தம் 40. எவ்வளோ முடிச்சிருக்காரு? 5 முடிச்சிருக்காரு. இன்னும் முடிக்க வேண்டியது எவ்வளோ? 35. அவ்வளோதான் சார். இதை கேன்சல் பண்ணிட்டா டேரெக்டாக ஆன்சருங்க. 40 40 வந்துச்சா? இந்த ஒரு 0 வந்துருச்சா? இங்கே பாருங்கள் 7 5 35 2 5 10 ஓ 2 2 3 2 6. அப்போ 3 7 21 ஆன்சர் சார். பாருங்கள் ஒரே ஸ்டெப்பில் ஆன்சர் போட்டேன். இதை நிறைய பேர் கிட்டத்தட்ட ஒரு 5 6 ஸ்டெப்பு கொண்டு போவாங்க. 8th புக்கில் இந்த கான்செப்ட் இருக்குது, பார்த்துக்குங்க. டைம் அண்ட் ஒர்க்கில் ஒரு கேள்வி. அடுத்தது இன்னொரு கேள்வி பாருங்கள். டைம் அண்ட் ஒர்க்கில் அமௌண்ட்டை ஷேர் பண்ணுறது எப்படி? இங்கே பாருங்கள் எக்ஸு ஒய்யு இசட் 3 பேர் சேர்ந்து ஒரு வேலையை 8 இது டேஸோட ரேஷியோங்க. 8 12 16 நாளில் முடிக்கிறாங்க. இது அப்படியே இன்னும் ரேஷியோவில் எடுக்கலாமா? 4 2 நாள் 8 3 நாள் 12 4 நாள் 16ன்னு எடுத்துட்டேன். இது டேஸோட ரேஷியோ. எப்பவுமே ஒரு அமௌண்ட்டை பிரிக்கிறோம் அப்படின்னா டேஸோட ரேஷியோ வச்சு பிரிக்கக்கூடாதுங்க, நல்லா புரிஞ்சுக்குங்க. ஸோ எனர்ஜியை வச்சு பிரிக்கணும், எஃபிஷியன்சியை வச்சு பிரிக்கணும்னு சொல்லுவாங்க. அப்போ எனர்ஜி ரேஷியோ கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும்? இதோட தலைகீழ் விகிதம் எடுக்கணும். இப்போ 2 பேருன்னா அப்படியே மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ 2:3 3:2 எடுத்துக்கலாம். ஆனால் 3 பேர் கொடுத்தா எப்படி போடணும்னா முதல்ல வேணா முதல்ல மறைச்சிக்கிட்டு மற்ற 2த்தையும் பெருக்கி போடுங்க. 2 மறைச்சிக்கிட்டேன் 3 4 12. ரெண்டாவது வேணா ரெண்டாவது மறைச்சிக்கிட்டேன் மற்ற 2த்தையும் பெருக்குங்க. 4 2 8. மூணாவது வேணா மூணாவது மறைச்சிக்கிட்டேன் மற்ற 2த்தையும் பெருக்குங்க. 3 2 6. சரி, இதை இன்னமும் கேன்சல் பண்ணலாம். 6 2 12 4 2 8 3 2 6. இதுதாங்க எனர்ஜி ரேஷியோ கண்டுபிடிச்சேன். இப்போ இதுக்கு ஏற்ற மாதிரி அமௌண்ட்டை பிரிக்கணும். யாரோட அமௌண்ட்டு? ஒய்யோட அமௌண்ட்டு. சரி, 3 கூட்டுங்க. 6 10 13. 13 மடங்கு தான் 26,000. ஒய் மட்டும் வேணும்னா ஒய்க்கு எத்தனை மடங்கு? 4 மடங்கு. அதானே? இன்ட்டு 4. இங்கே பாருங்கள் ஓர் 13 13 2 13 26. அப்போ 4 2 8 3 0 8000 ஆன்சர். டி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 93வது கேள்வி. இதை பாருங்கள். ரீசனிங்கில் 5 கேள்வி கொடுத்துருக்காங்க சார். அந்த 5மே டிஃப்ரெண்ட்டான கொஷின்ஸாக இருக்கும். ஸோ 3 7 இதை யூஸ் பண்ணி 17 கொண்டு வந்திருக்காங்க. 5 8 யூஸ் பண்ணி 37 கொண்டு வந்திருக்காங்க. அப்போ 6 7 என்ன யூஸ் பண்ணி என்ன கொண்டு வருவோம்? இதை ப்ளஸ்ஸா மைனஸா என்ன லாஜிக்ன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா முதல்ல இது 2த்தையும் பெருக்கிறேன். 3 21. அதானே? நெக்ஸ்ட்டு மைனஸ் இது 2த்துக்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோங்க? 3க்கு 7க்கு டிஃப்ரென்ஸ் 4. அந்த 4 கழிக்கிறேன். அப்போ என்ன வரும்? 17 ஆன்சர். புரியுதாங்க?
மேலே என்ன பண்ணுறேன், பெருக்கி போடுறேன், கீழே கழிச்சு போகிறேன். மேலே பெருக்குங்க, 8 40, கீழே 2 கழிங்க, 5க்கு 3க்கு டிஃப்ரென்ஸ் நான் -3 அந்த 3 இங்கே கழிக்கிறேன். 40ல் 3 போச்சுன்னா என்ன வரும், 37. அப்போ 6 42 மைனஸ் கீழே 6க்கு 1க்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ, 1 அந்த 1 கழிக்கிறேன். அப்போ ஆன்சர் 41 தான் சரியான ஆன்சர். பாருங்கள் ரீசனிங்கில் நம்ம நினைக்கிற ரீசனிங் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு, ஆனால் நமக்கு தெரியாமல் டைம் வலிக்கிறது அந்த ரீசனிங் தான். அடுத்தது விஷுவல் ரீசனிங்னு ஒரு டாபிக் டிஎன்பிசியில் கொடுத்துருப்பானுங்க. இந்த படம் தொடர்புடையது எல்லாமே விஷுவல் ரீசனிங்கில் வரும். குறைந்தபட்ச நேர்கோடுகள் எண்ணிக்கை காணுங்க. இது மாதிரி நேர்கோடுகள் கேட்குறேன் நான், ஒன்றுமே இல்லை சார், அந்த படத்தை அப்படியே வரையணுங்க. எத்தனை நேர்கோடு பண்ணு பாருங்க. நேர்கோடுனா என்ன, ஒரு லைனை கையை வச்சுட்டு எடுக்காமல் பெண்ட் பண்ணாமல் வரைத்தான் நேர்கோடு. பாருங்கள் 1 2 அதுதானே 3 4 5 6 இங்கே பாருங்கள் 7 8 9 10 11 12 அவ்வளோதான் சார். மொத்தம் எத்தனை நேர்கோடுகள் இருக்குது இதில், 12 நேர்கோடுகள் இருக்குது. ஓகேவா. ஸோ நேர்கோடுகள் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா இது மாதிரி படம் வரைஞ்சாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். அந்த படத்தை அப்படியே வரைஞ்சி பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது ப்ராபபிலிட்டி, சிம்பிளான கணக்கு சார். 2 பகடைகள் ஒன்றாக உருட்டப்படும் போது 2 பகடைகளிலும் ஒரே முகங்கள் கிடைக்க. ஸோ பகடை அப்படின்னாலே 2 பகடை அப்படின்னாலே 6 ஸ்கொயர் 36ன்னு மொத்தம் ஈவெண்ட்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிடும் 36ன்னு. நமக்கு சாதகமாகிறது என்ன, ஒரே முகங்கள். ஒரே முகம் அப்படின்னா என்ன சார்னா 1,1 2,2 3,3 அதானே 4,4 5,5 6,6. அப்போ மொத்தம் எத்தனைக்கு பாருங்க நமக்கு சாதகமாக 6 இருக்குங்க. இது ஆன்சர் இருக்கானா இருக்காது, ஏன்னா இது சிம்பிளே பண்ணலாம். 4 6 6 6 6 36 டி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு அடுத்தது இங்கே பாருங்க, இதுதாங்க ரீசனிங் கேள்வி. ஸோ இது மாதிரி A = 1 B = 1 இது மாதிரி கொடுத்து ஏகப்பட்ட கேள்விகள் கேட்டு வச்சுருக்கானுங்க. அதனால் கொஞ்சம் நல்லா பாருங்கள். ஓகேவா. முதல்ல ABCD லைனாக எழுதிக்குங்க. ABCDEF GHIJKLMNO PQRS TUVWXYZ. இப்போ 1 2 3 கொடுக்கலாமா. இங்கே பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 ஏன்னா அதான் கொடுக்க சொல்லிக்கிறான் அவனே. 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26ன்னு கொடுத்துட்டான். இப்போ என்ன கேட்குறான், ஏபிசியோட வேல்யூ இது மாறுதுன்னா சிடியோட வேல்யூ எப்படி மாறும் அப்படின்னு கேட்குறான். இங்கே பாருங்கள் ஏ எப்படி பியாக மாறுது, ஏவோட வேல்யூனா என்ன 1 1 ஸ்கொயர் + 1 2 தான் பியாக மாறுது. பியோட வேல்யூ 2 2 ஸ்கொயர் + 1 2 ஸ்கொயர் எவ்வளோ 4 4 + 1 5 5 எதை குறிக்குது, ஈயை குறிக்குதா, பாருங்கள் ஈயை குறிக்குது. சியோட வேல்யூ என்ன 3, அதை ஸ்கொயர் பண்ணிவிட்டு 1 கூட்டுங்க. 3 ஸ்கொயர் 9 9 10. அப்போ ஜேவோட வேல்யூ என்னன்னு பாருங்கள் 10ன்னு மாறுதா, மாறுது. இப்போ அதே மாதிரி கண்டுபிடிக்கணுங்க. சியோட வேல்யூ 3, அதை ஸ்கொயர் பண்ணிவிட்டு 1 கூட்டுங்க. 3 ஸ்கொயர் 9 9 10 10 எதை குறிக்குது பாருங்கள், ஜேவை குறிக்குது. ஓகேவா. அடுத்து டி டி ஸ்கொயர், டியோட வேல்யூ என்ன 4 தானே. அப்போ 4 ஸ்கொயர் + 1 4 ஸ்கொயர் 16 1 1 17 17 எதை குறிக்குது பாருங்கள், இங்கே பாருங்கள் Q. அப்போ முதல்ல என்ன வரும், ஜே வந்துருச்சு, அப்புறம் Q வந்துருச்சு அதானே. அடுத்து என்ன இருக்குது, இ இருக்குது. இயோட வேல்யூ என்ன 5. அப்போ இக்கு 5ஆ, அப்போ 5 ஸ்கொயர் + 1 25 1 26 26 எதை குறிக்குது, இசட்டை குறிக்குது. அவ்வளோதாங்க. JQZ தான் சரியான ஆன்சர். எங்கே இருக்குது, சி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு அடுத்தது 97வது கேள்வி. இங்கே பாருங்கள், இதே ஏபிசிடி தான் லைனாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓகேவா. டிஓஜியோட வேல்யூ டிவைட் சிஏடியோட வேல்யூ 7 எனில் இதோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. என்ன லாஜிக் அப்படின்னா டியோட வேல்யூ 4, ஓவோட வேல்யூ பாருங்கள் ஏபிசி லைனாக இது 15, ஜியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 7 டிவைட் சியோட வேல்யூ 3, ஏவோட வேல்யூ 1, டியோட வேல்யூ என்ன வரும், டிக்கு 20. இங்கே பாருங்கள் 3 1 3 3 I 3 5 அதுதானே. 4 5 20 20 கேன்சல் ஆகிடுச்சு. பாருங்கள் அந்த 7 அப்படியே வருது. புரியுதா என்னென்னு. இதுக்கு உண்டான நம்பரை அப்படியே மேலே போட்டுட்டு கேன்சல் பண்ணால் 7 வருதுங்க. அதே மாதிரி இதை போட்டால் முடிஞ்சு போச்சுங்க. ஓகேவா. பியோட வேல்யூ என்னன்னு பாருங்கள், பியோட வேல்யூ 2, யூவோட வேல்யூ பாருங்கள், யூவோட வேல்யூ 21, எல்லோட வேல்யூ 12 அதானே.
ஸோ 12 இன்ட்டு 12 டிவைட் பியோட வேல்யூ என்ன பாருங்க, பி 16, ஐயோட வேல்யூ 9, ஜியோட வேல்யூ 7. அவ்வளோதான் சார். இதை சுருக்குனா முடிஞ்சு போச்சுங்க. பாருங்க, ஓரே 7 மூவே 21 அதானே. அடுத்து ஒரு மூணு 3, 3 மூணு 9, ஒரு மூணு 3, 4 மூணு 12, ஒரு நாள் 4, 4 நாள் 16, ஒரு நாள் 4, 3 நாள் 12. அப்போ மேலே என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே 3 இருக்குது, 2 இருக்குது பாருங்கள். 3 2 6 தான் சரியான ஆன்சர். பாருங்கள், பி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? புரியுதா என்ன லாஜிக்னு? கற்றுக்குங்க. அடுத்து 98வது கேள்வி. இதுவும் பாருங்கள், அதே லாஜிக் தாங்க. ஓகேவா? ஸோ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நம்பர் கொடுத்துட்டு ஐ கியூப், ஜே கியூப், கே கியூப், டாட் 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 ப்ளஸ் ஓ கியூப். ஸோ ஐயோட வேல்யூ என்ன அப்படின்னா கரெக்டாக எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், 9 கியூப். ஜேவோட வேல்யூ 10 கியூப். கேவோட வேல்யூ 11 கியூப். டாட் 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 ஓவோட வேல்யூ, ஓ என்ன இருக்கும், 15 கியூப். அவ்வளோதான் சார். இதை வேல்யூ கண்டுபிடிக்கணும். இது என்ன, இது எப்படி போடலாம் அப்படின்னு கேட்டால் 1 கியூப் ப்ளஸ் 2 கியூப் டாட் 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 ப்ளஸ் 15 கியூப் அதானே, மைனஸ் 1 கியூப் 2 கியூப் டாட் 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 இந்த 9க்கு முன்னாடி என்ன இருக்குது, 8ஆ, 8 கியூப். அவ்வளோதான் சார். இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, கியூபிக் வந்து என்ன ஃபார்முலா, 10th புக்கில் ஏபிஜிபி கான்செப்ட்டுங்க. n இன்ட்டு n ப்ளஸ் 1/2 ஹோல் ஸ்கொயர். ஸோ நம்ம டெஸ்ட் பேட்ச்லாம் சேர்ந்தீங்க அப்படின்னா 10th புக்கில் இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸ், ஏபிஜிபியில் இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸ் 2 டெஸ்ட்டில் கொடுத்துருப்பேன். 2 மொத்தமே கவர் ஆகிடுங்க. அதனால் பாருங்கள். ஓகேவா? அந்த ஃபார்முலா போட்டால் முடிஞ்சு போச்சுங்க. அப்போ இங்கே என்ன ஒரு 15ஆ, 15 இன்ட்டு 16 டிவைட் 2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 8 இன்ட்டு 9 டிவைட் 2 ஹோல் ஸ்கொயர். இங்கே பாருங்க, ஓ 2 2 8 2 16, 5 8 120, 120 ஸ்கொயர் மைனஸ் ஓ 2 2 4 2 8 4 9 36, 36 ஸ்கொயர். சரி, ஏ ஸ்கொயர் மைனஸ் இது அப்படியே ஸ்கொயர் பண்ணி கண்டுபிடிச்சாலும் சரி தான், இல்லை ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் அந்த ஃபார்முலா போட்டோம்னா 2த்தையும் கூட்டினா 156 அதானே. 2த்தையும் கழிங்க 84. இது 2த்தையும் பெருக்குனீங்கன்னா என்ன ஆன்சர்னா 13 104 அப்படின்னு வரும். ஏ தாங்க சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்து 99வது கேள்வி. இங்கே நல்லா கவனிங்க. ஸோ ஏ டி ஜி, அப்போ இங்கே என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏபிசி லைனை எழுத்து அதை பாருங்கள். ஏ வந்து டியாக மாறுது. எப்படி, பிசிடி ப்ளஸ் 3, டி வந்து ஜியாக மாறுது, டிஇஎஃப்ஜி ப்ளஸ் 3. அப்போ ஜி வந்து ப்ளஸ் 3 போட்டால் என்ன வரும், ஜிஹெச்ஐஜே, அப்போ ஜே வரும். ஜேக்கு அப்புறம் ப்ளஸ் 3 போட்டு பாருங்கள், ஐஜே கேஎல்எம். கரெக்டாக வருதா எம்மு? ரைட், முதல்ல ஜே கண்டுபிடிச்சாச்சு. 2 இடத்துல ஜே இருக்குது. இப்போ நம்பருக்கு போகிறேன். 17 10 மாறுதுன்னா -7, அது கூட மறுபடியும் +4. அப்போ -7 +4 அதானே. இதில் -7 போட்டால் என்ன வரும், 7 வரும். அது கூட +4 போட்டால் 11 வரும். அப்போ ஆன்சர் என்னென்னா 7 கூட்டி, அதாவது 7 கழிச்சு 4 கூட்டியிருக்காங்க. மறுபடியும் 14 7 கழிச்சு என்ன வரும், 7 தான். அப்போ ஜே 7 தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? ஏ தான். லாஸ்ட்டு கேள்விங்க. இங்கே பாருங்கள், இது மாதிரி நம்பர் மாறி மாறி இருக்குது. 2 டேஷ் கொடுத்தாலே 1 விட்டு 1 கண்டுபிடிக்கணும்னு தெரியணுங்க. 91 95 99 டேஷ். ஸோ 91 95 மாறுது. எவ்வளோ, 4 ஆட் பண்ணியிருக்காங்க. இது கூட 4 ஆட் பண்ணிக்கிறாங்க. இது கூட 4 ஆட் பண்ண என்ன வரும், 103. 99 கூட 4 ஆட் பண்ண என்ன வரும், 103. இங்கே பாருங்கள், 89 98, நல்லா கவனிங்க, 98 102 106. என்ன பண்ணியிருக்காங்க, இதை 4 கூட்டியிருக்காங்க, இதை 4 கூட்டியிருக்காங்க. இது கூட ஒரு 4 கூட்டினா என்ன வரும், 110. அவ்வளோதாங்க. ஸோ 103 110 சி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? வாழ்த்துக்கள். தேங்க்யூ.